நம்ம நினைக்கிறோம் சாலமோனுடைய ஞானம்னு. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கும் அவன் ஆண்டவர் திட்டமிட்டு ஆண்டவர் பல ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அவனுக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. தேவனோடு கூட அவன் செஞ்சு வாழ்ந்து அவன் தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளது. காரணம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறான். எப்படி மோசே ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்னால் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வருது, ஆலயம் கட்டுவதற்கானதான மாடலும் பிளானும் ப்ளூ பிரிண்ட்டையும் ஆண்டவரே கொடுத்ததாக பின்னால் வர்ற அதிகாரம் நம்ம பார்ப்போம். தாவீதுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு ப்ளூ பிரிண்ட். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிட குடிலினில் மந்தைகள் நடுவிலே நெருங்கவும் முடியாது. ஆடிட குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சத்தங்களும் கார்மிக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மிக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். 1 நாளாகமம் 27வது அதிகாரம். இது மிலிட்ரி டிவிஷன், மிலிட்ரியை குறித்துள்ள வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் கோத்திர தலைவர்களை பற்றி பார்க்குறோம், ஒவ்வொரு பொறுப்புகளை பற்றி பார்க்குறோம். ஒவ்வொரு அந்த அமைச்சர்கள் கேபினட்டு மினிஸ்டர்ஸுங்கிற மாதிரி அங்கே சொல்லப்படுறதான அமைச்சர்களுடைய பட்டியலும் அவனுடையதான இராணுவ காரியத்தையும் பார்க்குறோம். 1 நாளாகமம் 27:1 தங்கள் லக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவர். அப்போ வம்சங்களுக்கு தலைவர் இருக்காங்க. யூதா கோத்திரம்னா அதுக்கு ஒரு தலைவர், ரூபன் கோத்திரம்னா அதுக்கு ஒரு தலைவர். அதுக்குள்ள 1000 சேர்வைக்காரருக்கும் 100 சேர்வைக்காரருக்கும் அவருடைய தலைவரும் வைக்கப்படுது. சேர்வைக்காரங்கிறவங்க அவனும் காவலாளர் மாதிரி, விசாரணைக்காரர், மணியக்காரர், சின்ன அளவில் 1000க்கு பொறுப்பு. அப்போ சேர்வைக்காரர்கள் அவங்க அப்படி ஒரு பேர் அவங்கள வைக்கிறாங்க. சேர்வைக்காரர் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். இன்னொரு வார்த்தை அவங்கள சொல்ல போனோம்னா அவங்க கேப்டன்ஸ். அவங்களுக்கு ஒவ்வொரு மிலிட்ரியில் இருக்கிறதான சேவகர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அது சேர்வைக்காரர், சேவை செய்யணும். இவருடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தாங்க. இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்கள் எல்லாம் மாதத்துக்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதுக்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படி எல்லாம் மாறி மாறி வருவாங்களாம். 24,000 பேர். அது ஒரு முறை வச்சு அவங்க என்ன செய்றாங்க, முறை வச்சு வர்றாங்க. 24,000 பேர்னா என்னாச்சுன்னா 24 ஒரு மாதத்துக்கு ஒரு 24,000 பேரை அதுவும் 21,000 அவங்க நினச்சிவாங்க. ஒரு 4 வாரங்களுக்கு தக்கவோ மாதங்களுக்கு தக்கவோ அவங்கள மாற்றி மாற்றி வச்சு நினச்சிவாங்க. அப்போ ஒரு வாரம் வந்தால் 2 வாரம் லீவுங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஒரு வாரம் லீவு, ஆமாம், ஒரு வாரம் வேலை செய்வாங்க, அடுத்த வாரம் லீவு, அப்புறம் வாரம் மாறி மாறி முறைப்படுத்தி வச்சு 1வது மாதத்துக்கு அவள் அங்கே சீட்டு போடுறாங்க. அப்போ 24,000 பேர் அவன் வகுப்பில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகுப்புலையும் 24. அப்போ அந்த 24,000 பேர் அவங்க இருக்கிறாங்க. முதல் மாதத்தில் ஒரு 24,000 பேர் வர்றாங்க. அப்புறம் 2வது மாதத்துக்கு, 3வது மாதத்துக்கு, அப்புறம் 2 வருஷத்துக்கு கணக்கு போட்டிருக்காங்க.
அப்போ 8வது மாதம் 9ஆம் மாதம் 11வது மாதம் 12வது மாதம் 12வது மாதத்தில் சேனாபதி ஒத்தினியல்ல அவன் என்ன செய்யறான் 24,000 பேர். இப்போ இவங்களுக்குள்ளேயும் என்ன செய்கிறாங்க, இந்த ஒவ்வொருத்தரும் அவங்க வரிசையாக வந்து அந்த 24,000 பேர் ஒன்று போடலை, அதையும் முறை வச்சு அதுக்குள்ளேயும் முறை வச்சு அவங்க செயல்படுகிறத பார்க்குறோம். 12 மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய அந்த ரொட்டேஷனாக அந்த முறையாக வர்றாங்க. இது என்னென்னா ஒழுங்குமுறை, வரைமுறை, தலைமுறை தொடர்ந்து செல்கிறது. கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அது மாதிரி ஒவ்வொரு கோத்திர தலைவர்கள் அது பேரெல்லாம் சொல்லப்பட்டிருப்பாருங்க. ரூபனுக்கு வந்து சிக்ரின் குமாரன் எலியேசர், சிமியோனுக்கு செப்பத்தியா, லேவியருக்கு அசபியா, ஆரோன் சந்ததிக்கு சாதோக்கு, யூதா கோத்திரத்துக்கு எலிகு, இசக்காருக்கு ஒம்ரி, செபுலோன் கோத்திரத்துக்கு இஸ்மாயா, நப்தலிக்கு எரிமோத்து, எப்ராஹிம் கோத்திரத்துக்கு ஒசேயா, மனாசே பாதி கோத்திரத்துக்கு யோவேல், கீழையாத்தில் உள்ள மனாசின் பாதி கோத்திரத்துக்கு இத்தோ, பென்னிமின் கோத்திரத்துக்கு யாசியேல், தான் கோத்திரத்துக்கு அசாரியேல். இவங்க எல்லாம் கோத்திர தலைவர்கள். 23ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயதிலிருந்து அந்த 20 வயதுக்கு கீழ்பட்டோடைய லக்கத்தை தொகையேற்றலை. அதாவது 1 வயசுலேருந்து பிறந்த பிள்ளையிலேருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுடைய பேரை என்ன செய்யலை, அதை கணக்கில் எடுக்கவே இல்லை. 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களை தான் என்ன செஞ்சுருப்பட்டுருக்காங்க கணக்கில் எடுத்து பண்ணுறதை நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 27, 24 இந்த செரியாவின் குமாரன் யோவாப் என்ன துவங்கினானே அது விஷயத்தை பற்றி இங்கே என்ன செய்யறதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வந்து என்னதுன்னா அதனால் அந்த தொகை, எந்த தொகை, இந்த கீழ்பட்டவங்க கணக்கில் அப்போது விடுபட்ட பேரும் 4ஆம் கணக்கில் ஏறவில்லை அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. 25ஆம் வசனம் ராஜாவுடைய பொக்கிஷங்கள் மேலே ஆதியேலின் குமாரன். இது ராஜாவின் பொக்கிஷம். முதல்ல இருந்தது தேவாலய பொக்கிஷம், இப்போ இருக்குது யாருடைய பொக்கிஷம்? ராஜா. இது வந்து அரசாங்கம், அதில் வந்து பொக்கிஷ சாலைக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க. அப்புறம் கிராமங்களில் இருக்கிறதான ரூரல் டிபார்ட்மெண்ட்டு, துருக்கங்களில் இருக்கிறதான குன்றுகள், இப்போ கரடுகள், அதில் உள்ள வருமானத்துக்கு ஒருத்தன் யோனத்தான் ஒருத்தன். நிலங்கள் பயிரிடுகிற நிலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலே எஸ்ரின்னு ஒருத்தன். திராட்சை தோட்டங்களுக்கு பொறுப்பாக ஒருத்தன், தோட்டங்களுக்கு சீமையும், தோட்டத்திலேருந்து வர்றதான திராட்சை பழத்துக்கும் அது ரசம் வைக்கும் இடங்களுக்கு சப்தின்னு ஒருத்தன். பள்ளத்தாக்கில் இருக்கிறதான அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஒலிவ மரங்களுக்கு மேலே ஒருத்தன், முசுக்கட்டை விருட்சங்களுக்கு மேலே ஒருத்தன், கேதேரினான பால்கானானு எண்ணெய் கிடங்குல ஒருத்தன். பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரு ஆள். அப்போ எவ்வளோ செழிப்பு தாவீதின் காலத்தில், எவ்வளோ பெரிய அந்த கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதான் இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒருத்தர் தான், தேக்கு மரத்துக்கு ஒருத்தர், சந்தன மரத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அப்படி இப்போ தான் எப்படி இருக்கு, அப்போ எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபாரஸ்டர்னு ஒருத்தர் போட்டு அவரை எத்தனையோ ஏரியா கணக்கில் ரெண்டு மாவட்டத்தை இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. இவர் அந்த அளவுக்கு இவங்க சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் தாவீது என்ன செஞ்சிருக்காரு. ஒலிவு மரத்துக்குன்னு ஒரு ஆள், முசுக்கட்டை வெளிச்சத்துக்குன்னு ஒரு ஆள், எண்ணெய்க்கு ஒரு ஆள், ஸ்தோத்திரம், அந்த திராட்சரசம் தோட்டத்துக்கு ஒரு ஆள், ரசம் வைக்கிறதுக்கு, பழம் வைக்கிறதுக்கு ஒரு ஆள், சாரோன்ல மேய்கிற மாடுகளுக்கு ஒரு ஆள், பள்ளத்தாக்கில் மாடுகளுக்கு ஒரு ஆள், ஒட்டகங்களுக்கு ஒரு ஆள், கழுதையின் மேலே இருக்கு கழுதைகளுக்கெல்லாம் ஒருத்தர், ஆடுகளுக்கெல்லாம் ஒரு விசாரிப்புக்காரன் வச்சாரு. இப்படி தார்ஜான் பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் விசாரிப்புக்காரன் வச்சிருந்தார். ஒவ்வொன்றுக்கும் வந்து கணக்கு கேட்டால் அவங்க தனித்தனியாக கொடுக்குற மாதிரி. இப்படி பொறுப்புகளை பிரித்து கொடுக்கிற இந்த ஆர்கனைசேஷன், அந்த ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் இங்கிருந்து தான் கற்றுக்கொள்ளக்கூடியது. நம்ம நினைக்கிறோம் சாலமோனுடைய ஞானம்னு. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கும் ஆண்டவர் திட்டமிட்டு பல ஞானத்தை என்ன செஞ்சுட்டாருன்னா அவனுக்கு தந்திருக்காரு. அவன் தேவனோடு கூட அவன் செஞ்சு வாழ்ந்து அவன் தேவனுக்கு ஏற்ற இருதயம் இருந்த காரணம் அவர்கிட்ட கேட்டு இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறான். எப்படி மோசே ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்னால் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வருது, ஆலயம் கட்டுவதற்கானதான மாடலும் பிளானும் ப்ளூ பிரிண்ட்டையும் ஆண்டவரே கொடுத்ததாக பின்னால் வர்ற அதிகாரம் நம்ம பார்ப்போம். தாவீதுக்கே கொடுக்கப்பட்டிருக்குது ப்ளூ பிரிண்ட்.
இப்படித்தான் ஆலயம் கட்டப்படணுங்கிறத சாலமோனுக்கு சொல்லிட்டு போறார். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீது மேல அன்பு வச்சிருந்தாரு. தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருந்தார். அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ராஜா இருந்தாங்க. தாவீது சிறிய தகப்பனா யோனத்தான் என்ற புத்தியுள்ள நல்ல படிச்சவன், அவன் ஆலோசனைக்காரனா இருந்திருக்கிறான். அப்புறம் அகித்தோப்பல் ஆலோசனைக்காரனா இருந்திருக்கிறான். அர்க்கினாய் ஊசாயி ராஜாவின் தோழனா இருந்திருக்கிறாப்ல. ஊசாயி பெனாயாவின் குமாரன் யோய்தா, அவன் ஒரு யோய்தா பத்தி தெரியும். அவன் யோய்தான்னு ஒருத்தர் பெனாயாவின் குமாரன். அப்புறம் பெனாயா, அபியத்தாரு, அகித்தோப்பலுக்கு உதவியா இருந்தாங்களா. யோவா படைத்தலைவன். அப்ப இந்த ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்ரி இராணுவம் கரெக்டா இருந்துச்சு. ஆலயத்துக்கு அடுத்த காரியமும் கரெக்டா இருந்துச்சு. ஆமா, ஸ்தோத்திரம். ஜனங்களுடையதான பொதுமக்களுடைய வாழ்வியல் காரியங்கள்ல அவங்க அதுலயும் ஒரு திட்டமும் ஒரு ஒழுங்குமுறையும் ஒரு வரைமுறையும் தலைமுறையாய் போகக்கூடிய திட்ட முறைகளும் இருந்தது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமும் நம்முடைய சபையில இருக்கிறதான ஒழுங்குகளுக்கும் ஆமென் சோதரனுடைய ஒழுங்குமுறைகளுக்கும் அதனுடைய வரைமுறைகளுக்கும் அது தொடர்ந்து தலைமுறையாய் செல்வதற்கும் நாம் பயனுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு நாம செய்யற வேலையை நம்ம பிள்ளைகளும் செய்ய கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. 1 நாளாகமம் 27வது அதிகாரத்துல இது மற்ற வேலைகளை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள், லேவியர் அல்லாத மற்றவர்கள் அவங்க என்ன செய்தாங்க, சேர்வைக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. 1000 பேருக்கு சேர்வைக்காரர், 100 பேருக்கு தலைவரான அந்த சேர்வைக்காரர்கள் இருந்திருக்காங்க. அது போக இப்பொழுது நம்ம பார்க்கறதான ஒவ்வொரு நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு துறையை நம்ம பார்க்குறோம். நீர்வளத்துறை, பெட்ரோலியத்துறை, விவசாயத்துறை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான துறைகளை அதையத்தான் இதுலேயும் அந்த காலத்தில் இப்போ அது ஏற்பட்டவற்றெல்லாம் அந்த காலத்திலேயே அடிச்சிருக்காங்க. பொக்கிஷங்களை பார்க்கறது, பாதுகாக்கிறதான ஒரு துறை இருந்திருக்குது. நிலத்தை அவன் விசாரிக்கிறதற்கான விசாரிப்புக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. பண்டக சாலைகளை அவன் அடுத்ததாக பயிர் விளைகிறதான பயிர்களை விசாரிக்கிறவங்க, திராட்சை தோட்டங்களை விசாரிக்கிறவங்க, ஒலிவ மரத்தை விசாரிக்கிறவங்க, எண்ணெய் கிடங்குகளை விசாரிக்கிறவங்க, மாடுகளை விசாரிக்கிறவங்க, ஆடுகளை விசாரிக்கிறவங்க, ஒட்டகங்களை விசாரிக்கிறவர்கள், இப்படிப்பட்டதான ஏராளமான துறைகளை அதற்கு தலைவர்களை நியமித்து எல்லாவற்றையும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணியிருக்கிறார். நம்ம நினச்சோம் இது சாலமன் காலத்தில் செய்யப்பட்டது. தாவீது காலத்திலேயே இது எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். தாவீது பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, தாவீது இப்படி தானே சித்தப்பா என்ன செய்தாரா, அவர் நான் படிப்பும் புத்தியும் உள்ளதான ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அகித்தோப்பேலும் ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அடுத்தது ஊசாய் ராஜாவுக்கு என்னவா இருந்தான், தோழனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக இந்த பெனாயா அப்படி அவங்களாம் என்ன செய்திருக்காங்க, யோவா அவங்களாம் இராணுவ வீரர்களாக தளபதிகளாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன செய்யணும், நாம திறமசாலிகளாக இருக்கணும். ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்து நேர்த்தியாய் கர்த்தருக்காக செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, அவர்களுக்கு நீ கொடுத்ததான அந்த வரத்தின் அடிப்படையில், தாளந்துகளின் அடிப்படையில், திறமைகளின் அடிப்படையில் கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக எதையாவது ஒன்று முடினா ராஜ்யத்துக்காக நாங்கள் செய்ய தேவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீர் எங்களை பயன்படுத்துவீராக. ஆவியானவரே உடைய அப்பா ஸ்தோத்திராண்டவரே அப்பா, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்தானே ஆலயத்தில் இன்னும் என்னென்ன துறைகள், கண்டுபிடிக்கப்படாத துறைகள், என்னென்ன செயல்பட வேண்டிய அப்பா துறைகள், இன்னும் செயல்படாத இடங்கள் என்பதை நாங்கள் பார்த்து ஆராய்ந்து எல்லா அப்பா வேலைகளையும் கர்த்தாவே நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை நாங்கள் கர்த்தாவே அப்பா அதில் அப்பாயின்ட் பண்ணி அதில் நாங்கள் செயல்படுத்த அப்பா நாங்களும் கர்த்தாவே இணைந்து செயல்பட தேவரீர் உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எல்லாரும் ஏகோபித்து அவரவர்களுடைய திறமைகளின் அடிப்படையில் செயல்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா எப்படியாவது உடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதற்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா முயற்சி எடுக்க செயல்பட எங்களுக்கு கிருபையும் பலனையும் தந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.